மதவெறி சக்திகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்பதை மக்கள் உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்று கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் PR நடராஜன் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கோவை நாடாளுமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் கோவை காலப்போட்டி சாலையில் உள்ள சுகுணா அரங்கு வளாகத்தில் நடைபெற்றது. இதில் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் PR நடராஜன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கோவை மாவட்ட செயலாளர் C பத்மநாபன், தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் முத்துசாமி, செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் உள்ளிட்ட ஏராளமான இந்தியா கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோவை நாடாளுமன்ற தொகுதியின் இந்தியா கூட்டணி வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை அறிமுகம் செய்து வைத்தனர். பின்னர் மேடையில் பேசிய கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் PR நடராஜன், மறக்க முடியாத பாடத்தை பிரதமருக்கு தமிழக கோவை மக்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். மதவெறி சக்திக்கு எந்தவித உத்தரவாதம் வாய்ப்பில்லை என்பதை பாஜகவிற்கு புகட்ட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் முத்துசாமி, கோவை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் வேட்பாளராக அண்ணாமலையை அறிவித்துள்ளார்கள். திமுக உட்பட கூட்டணி தொண்டர்கள் மீறி எதையும் செய்ய முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். பின்னர் பேசிய தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, தமிழகத்தின் உலக நாடுகள் வியந்து பார்க்கும் வளர்ச்சியை கொடுத்து தமிழ்நாடு மட்டும் ஏன் தனியாக ஜொலிக்கிறது? தனித்துவமிக்க மண்ணாக திகழ்வது ஆச்சரியமிக்கும் வகையில் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி நடத்தி வருகிறார் என்று பெருமிதம் கொண்டார். பாஜக, அதிமுக இரண்டும் ஸ்டிக்கர் ஒட்டும் கட்சி என்றும் இருவருக்கும் வாய்ப்பளிக்க கூடாது என்று விளாத்திக்குளம் தொகுதியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி செயல் வீரர்கள் கூட்டத்தில் கனிமொழி MP பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி எட்டயபுரத்தில் இந்திய கூட்டணி சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் தூத்துக்குடி நாடாளுமன்ற வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மேயர் ஜெகன் பெரியசாமி, ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளருமான ஊர்வசி அமிர்தராஜ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய கனிமொழி, கடந்த 5 ஆண்டுகளாக தூத்துக்குடி எனக்கு தாய்ப்படாக மாறியுள்ளது. எனது ஊர் தூத்துக்குடியா அல்லது சென்னையா என்று தெரியவில்லை என்று பேசினார். மேலும் 40 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பாஜக ஆட்சியை நாம் தூக்கி எறிய வேண்டும், திமுக ஒழிந்துவிடும் என்று சொன்னவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்று காட்டமாக விமர்சித்து பேசினார். பழைய சச்சரவுகளை மறந்து ஒன்றிணைந்து நமது பொதுச் செயலாளர் வெற்றி பெற பாடுபட வேண்டும் என கூட்டணி கட்சிகளுக்கு முன்னாள் அமைச்சர் சண்முகம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேனி நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் TTV தினகரன் களமிறங்க உள்ள நிலையில் அமமுக சார்பில் தேர்தலுக்கான முதல் ஆலோசனைக் கூட்டம் போடியில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பாஜக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் TTV தினகரன் வெற்றி பெற வேண்டி பராசக்தி அம்மனை வழிபட்டு கூட்டத்தை தொடங்கினர். கூட்டத்தில் பேசிய அமமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சண்முகம், பழைய சச்சரவுகளை மறந்து ஒன்றிணைந்து நமது பொதுச் செயலாளர் TTV தினகரன் வெற்றி பெற பாடுபட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். ஒரு நபரை குற்றவாளி என தீர்ப்பளிப்பது நீதிமன்றம், வேறு யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது என ராஜபாளையத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பரபரப்பு பேட்டி அளித்துள்ளார். ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்திற்கு மாறாக, புறம்பாக, எதிராக செயல்படுகிற நிலையில் அவர் தொடரக்கூடாது, ராஜினாமா செய்ய வேண்டும் என்று முத்தரசன் கருத்து தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் நடைபெற்ற சோதனை குறித்த கேள்விக்கு அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்கவில்லை, அதனால் அமலாக்கத்துறை தனது பணிகளை தொடர்ந்து செய்கிறது. பாஜகவுக்கு அதிகாரப்பூர்வமான கூட்டணி என்பது அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் தான். பாஜகவுக்கு பணியவில்லை என்றால் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை சோதனை நடைபெறும் என்று காட்டமாக தெரிவித்தார். மேலும் திமுக சார்பில் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கை என்பது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் இவைகள் அனைத்தும் செயல்படுத்துவோம் என தெரிவித்தார். திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதி பொய்யான வாக்குறுதி என பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். திருநெல்வேலி தொகுதி வேட்பாளராக நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அவர் இல்லத்தில் பாஜக கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அவருக்கு சால்வை அணிவித்தும் இனிப்பு வழங்கியும் தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன், திமுக அரசு அறிவித்திருக்கும் சிலிண்டர் விலை குறைப்பு, பெட்ரோல் விலை குறைப்பு என்பது தேர்தலுக்காக மக்களை ஏமாற்றும் செயல் என்றும், அவர்களது வாக்குறுதி பொய்யான வாக்குறுதி என்றும், அது மக்கள் மத்தியில் எடுபடாது என்றும் விமர்சித்து பேசினார்.
நாமக்கல் தொகுதி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் சூரியமூர்த்தி இரவோடு இரவாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் வேட்பாளராக கட்சியின் மாநில இளைஞரணி நிர்வாகி சூரியமூர்த்தி என்பவர் அறிவிக்கப்பட்டிருந்தார். இவர் கடந்த காலங்களில் குறிப்பிட்ட சமூக மக்களை தாக்கி பேசியதாக சமூக வலைதளத்தில் வீடியோக்கள் வைரலான நிலையில் இவரை மாற்ற வேண்டும் என பல்வேறு தரப்பினர் மத்தியில் கோரிக்கை எழுந்தது. முக்கியமாக திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பல்வேறு சமூக அமைப்புகள் சார்பிலேயே இந்த கோரிக்கை பிரதானமாக வைக்கப்பட்டது. இவர் மீது தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்ட நிலையில் இரவோடு இரவாக இன்று அதிகாலை சூரியமூர்த்திக்கு பதிலாக கட்சியின் மற்றொரு நிர்வாகி மாதேஸ்வரன் போட்டியிடுவார் என பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.